நியூஸ் தமிழ் கழுகு. எங்க மேல ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாதுன்னு சவால் விடுறாங்களா ஊர்காவல் படை பெண் காவலர்கள். தமிழ்நாட்டுல காவல்துறையினருக்கு உறுதுணையா செயல்படுறதுக்காக தமிழக ஊர்காவல் படை பிரிவு செயல்பட்டு வருது. இவங்களுக்கு கோவில் பண்டிகை, பாதுகாப்பு, இரவு ரோந்து, போக்குவரத்து பணின்னு மாதம் 5 டியூட்டிகள் ஒதுக்கப்படுறது வழக்கம். அந்த வகையில ஈரோட்டுல ஆண்கள் பெண்கள்னு சுமாரா 200க்கும் அதிகமான ஊர்காவல் படையினர் இருக்காங்க. அவங்கள உள்ள பெண் காவலர்களுக்குள்ள ஜூனியர் சீனியர்னு ஈகோ பிரச்சனை போயிட்டு இருக்கான். பணிக்கு வர சொல்லும் போது வராம இருக்கிறது, வந்தாலும் வேலை செய்யாம இருக்கிறதுன்னு சக காவலர்களை குற்றம் சாட்டுற அளவுல இருந்திருக்காங்க. ஊர்காவல் படையில பணியாற்றிக்கிட்டு இருக்கிற சில பெண் காவலர்களுக்கு அரசியல் பலம் இருக்கிறதால இது போன்ற செயல்ல அவங்க ஈடுபடுறதாவும், அதிகாரிகள் சப்போர்ட் இருக்கிறதுனால எங்க மேல ஆக்ஷன் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சவால் விடுறாங்களாம் ஊர்காவல் படை பெண் காவலர்கள். இவங்க மேல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜகவர் IPS சரியான முறையில விசாரணை மேற்கொண்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்களாம் சக ஊர்காவல் படையினர். மதுரை அதிமுகல முன்னாள் மாண்புமிகுக்கள் அச்சத்துல இருக்காங்களாம். தொகுதியை விட்டு சென்னையில முகாமிட்டு இருக்காங்களாம். மதுரையில அசைக்க முடியாத சக்தியா இருந்த அதிமுக சமீப காலமா சறுக்களை சந்திச்சுட்டு வருது. மதுரையில எல்லா விழாக்களையும் விமரிசையா கொண்டாடும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களுமான செல்லூர் ராஜு, RB உதயகுமார் இவங்க எல்லாம் இந்த வருஷம் சென்னையில ஜெயலலிதா பிறந்த நாள் விழாவில் கலந்துகிட்டது பேசு பொருளாகி இருக்கு. இதுக்கு காரணம் மதுரை அதிமுக மேல EPSக்கு இருக்கிற அதிருப்தி தான்னு சொல்லப்படுது. அதே சமயம் மதுரையில நாடாளுமன்ற தேர்தல்ல தோத்தாலும் கட்சி பணிகளை கவனம் பெற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற சரவணனுக்கு தலைமை சீட்டு கொடுத்துருமோ அப்படிங்கிற அச்சத்துல தான் சென்னையில முன்னாள் மாண்புமிகுக்கள் முகாமிடுறதா சொல்லப்படுது. அதுக்கு அவளை சேர்க்கிற விதமா OPSக்கு சூசகமா வெளியிட்ட அறிக்கையில ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக முடியுமா, துரோகியும் விசுவாசியும் ஒன்றாக பயணிக்க முடியுமா அப்படின்னு சொன்னதுல முன்னாள் மாண்புமிகுக்கள் அப்செட்டா. அதிருப்தி முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கலன்னு பேச்சுகள் பெருசாகிறதுனால சென்னைக்கு வந்து கலந்துகிட்டு தங்களுக்கு அதிருப்தி இல்லன்னு காட்டிக்கிட்டுதாவும் முன்னாள் மாண்புமிகுக்கள் தரப்பு சொல்லியிருக்காங்களாம். பொதுத் தேர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டத்துல உயர் அதிகாரி ஒருத்தர் ஆசிரியர்களை தகாத வார்த்தையிலையோ ஒருமையிலையும் பேச அமைச்சரை சந்திச்சு முறையிட இருக்காங்களாம் ஆசிரியர்கள். பொது தேர்வுக்கான பள்ளிக்கல்வித்துறையோட வழிகாட்டுதலை பின்பற்றி சரியா பொது தேர்வுகளை நடத்துறதுக்கான ஆலோசனை கூட்டம் போன வாரம் சென்னையில நடந்திருக்கு. மெட்ரிகுலேஷன் டைரக்டரா இருக்கிற பழனிசாமி தான் சென்னை மண்டலத்திற்கு பொறுப்பு அதிகாரி அப்படிங்கறதுனால அவர் தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்காரு. கூட்டத்துல கலந்துகிட்ட சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரிகள், பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் என ஒருத்தரையும் விட்டு வைக்காம எல்லாரையும் சகட்டு மேனிக்கு சம்பந்தமே இல்லாம கண்ணா பின்னான்னு திட்டி இருக்கிறாராம். வேலை தொடர்பான விமர்சனாலும் பரவாயில்ல, அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு இப்படி எங்களை கேவலமா நடத்துறாரு அப்படின்னு டென்ஷன் ஆகி அமைச்சரிடம் முறையிட முடிவு செஞ்சிருக்காங்களாம். 2004 கும்பகோணம் தீ விபத்துல குழந்தைகள் இறந்தப்ப மாவட்ட கல்வி அதிகாரியா செயல்பட்டு தண்டிக்கப்பட்ட அதிகாரி தான் இவரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவர்கிட்ட வேலை பார்க்கிற அதிகாரிகளை இப்படி நடத்துறது நியாயமா அப்படின்னு முறையிட போறாங்களாம். தமிழ்நாடு புதுச்சேரிக்கு 2 நாள் பயணமா வந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திடீர்னு புதுச்சேரி பயணத்தை ரத்து செஞ்சு டெல்லி கிளம்பி போயிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் 2 நாள் பயணமா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு வந்திருந்தாரு. அதுல முதல் நாள்ல தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு பேசியிருக்காரு. ஏற்கனவே சில அதிருப்தி மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு போய் தமிழ்நாடு தலைமைக்கு எதிராக புகார் தந்த நிலையில தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கிய நிர்வாகிகள் கருத்தை கேட்டப்போ டெல்லியில வந்து அதிருப்தி தலைவர்கள் சொன்ன கருத்தை இங்கேயும் நிலவ புதுச்சேரி பயணத்தை ரத்து செஞ்சுட்டு அவசரமா டெல்லி போயிருக்காரு கிரீஷ் ஜோடங்கர். சீக்கிரமே தமிழ்நாடு காங்கிரஸ்ல பெரிய மாற்றம் வர இருக்கிறதா சொல்லப்படுது.
அதோட இந்த முறை எலெக்ஷன்ல திமுக கிட்ட கூடுதல் தொகுதிகளை கேட்க இப்பவே வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு கோரிக்கையும், அதுக்கு முன்னாடி தலைமை குறித்த புகார் பஞ்சாயத்தும் முடிவுக்கு வரணும்னு சொல்லி இருக்காங்க. தாவேக்கால இருக்க 2 வியூக வகுப்பாளர்களுக்கு நடுவுல 2ஆம் ஆண்டு விழாவுக்கு முதல் நாள் சரியான சண்டையாம். தாவேக்க சமீபத்துல 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பா கொண்டாடினாங்க. தாவேக்கவில் இருக்கிற 2 வியூக வகுப்பாளர்கள்ல ஒரு வியூக வகுப்பாளர் இன்னொரு வியூக வகுப்பாளர்கிட்ட விழாவில் என்ன செய்ய இருக்காரு அப்படிங்கிற திட்டங்களை கேட்டிருக்காரு. அதுக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு இன்னொரு வியூக வகுப்பாளர் பதில் சொல்ல, இல்ல நீங்க சொல்லியே ஆகணும், கட்சியில என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும்னு சொல்ல விஷயம் பெருசாகி ஒரு வியூக வகுப்பாளர் விழாவுக்கு வரமாட்டேன்னு கோபிச்சுக்கிட்டு கிளம்பி இருக்காரு. விஷயம் தாவேக்க தலைவர் விஜய் காதுக்கு போக சமாதானம் பேசி விழாவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. 2 வியூக வகுப்பாளர்களுக்குள்ள யாரை யார் கட்டுப்படுத்துறதுன்னு ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கா. நியூஸ் தமிழ் கழுகு.